Hi everyone, 12th standard chemistry public exam 2025 important question நம்ம சொல்ல போறோம். ஸோ தமிழ் மீடியத்துக்கு இருக்குது, இங்கிலீஷ் மீடியத்துக்கு இருக்குது. இது பழைய பிடிஎஃப், தப்பாக நினச்சிக்க வேண்டாம். இங்கே கோட்டையில் எக்ஸாம் 2023 போட்டிருக்கோம். நான் ஒரு 3 பிடிஎஃபை நான் தரேன், 3 பிடிஎஃப்பும் நான் கீழே தரேன். ஸோ வெவ்வேறு லெசன்ஸ். ஸோ ஒன்றும் குழப்பம் வேண்டாம், நான் எல்லாம் விலாவரியாக இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். இதை மட்டும் படித்தா எவ்வளோ மார்க் எடுக்கலாம் அப்படின்னா ஒரு 60 மார்க் எடுக்கலாம். 70க்கு 70 எடுக்கிற மாதிரி சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் இருக்குது. அது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். அதாவது ஃபைனலாக ஒரு வீடியோ போடுவில்ல, நெக்ஸ்ட் மந்த் இல்லைன்னா இந்த வாரம் ஜனவரி கடைசியில் போட்டுறேன். அது வரைக்கும் இந்த கொஷின்ஸ் எல்லாம் படிச்சிங்கனாலே போதும். உங்களால் 5 2 மார்க் 5 3 மார்க் 5 5 மார்க்கும் எழுத முடியும். கம்பல்சரி மட்டும் நம்ம சொல்கிறது சில விஷயங்கள் பண்ணால் தான் எழுத முடியும். 1 மார்க் மட்டும் புக் பேக்கில் எப்படியாவது நல்லா படிச்சுங்க. புக் பேக்கே 13 வரும். 1 2 மேபி ட்விஸ்ட் பண்ணுவாங்க, பட் அந்த அளவுக்கு இருக்காது. நான் அதனால் புக் பேக்கை நல்லா படிச்சிங்கன்னா போதும் கெமிஸ்ட்ரியில். அண்ட் பிடிஏ கொஷின்ஸ் படித்தா போதும். ஸோ கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ரொம்ப டஃப்னு நினச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் அதுதான். ஸோ ஃபஸ்ட்டு 10 லெசன் ஒழுக்கமாக படிச்சிங்கனாலே போதும். ஆர்கானிக்கில் 11 12 13 பார்த்து பயப்படுறீங்க, நான் சொல்கிற கொஷின் மட்டும் படித்தா போதும். நம்ம சேனலுக்கு முதல் முறையாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணிவிடுங்க. அண்ட் கீழே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்லையும் இன்ஸ்டா ஐடியிலையும் ஃபாலோ பண்ணுங்கள். லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ யூனிட் 1ல் புக் பேக்கில் இந்த கொஷின்ஸ் எல்லாம் படிச்சிருங்க. ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கொஷின் மிஸ் பண்ணியிருக்கேன், அது நீங்கள் எனக்காக படிச்சிருங்க. ஆக்சுவலாக வந்து அலுமினியம் எக்ஸ்ட்ராக்ஷன், ஓகேவா? ஸோ எலக்ட்ரோ மெட்டலர்ஜி ஆஃப் அலுமினியம் அப்படின்ட்டு இருக்கும். எலக்ட்ரோ மெட்டலர்ஜி ஆஃப் அலுமினியம் அப்படின்ட்டு ஹால் ஹெரால்ட் ப்ராசஸ் இருக்கும். ஹால் ஹெரால்ட் ப்ராசஸ், சரிங்களா? அது படிக்கணும், சரிங்களா? அது மட்டும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே தமிழ் மீடியத்துக்காக புக்கின் கொஷின்ஸ் தமிழ்லையும் எழுதிருக்கு, இங்கிலீஷ் எழுதிருக்கு. மினரல் ஓர், கிராவிட்டி செப்பரேஷன், சைனைட் லீச்சிங், வேனார்கல், ஆட்டோ ரிடக்ஷன், எலக்ட்ரோமேட்டிக் செப்பரேஷன், இது எல்லாமே நீங்கள் படித்து தான் ஆகணும், சரிங்களா? ஸோ யூனிட் 2ல் வந்து பார்த்திங்கன்னா புக் பேக்கில் வந்து இதெல்லாம் படிக்கணும், சரிங்களா? அடுத்தது போரான் யூசஸ், போரக்ஸ் யூசஸ், போரிக் ஆசிட் யூசஸ், ஆலமோட யூசஸ், கிராஃபைட் அண்ட் டைமண்ட் டிஃப்ரென்ஸ் 5 பாயிண்ட்ஸ் எழுதணும். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சிலிகான்ஸ். ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து புக்கினில் பார்க்கணும். இது கூட இன்னொரு கொஸ்டின் பார்த்துக்கோங்க, மெக்கஃபி ப்ராசஸ் புக்கினில் பார்த்துக்கோங்க. ஓகே, யூனிட் 3ல் புக் பேக்கில் இந்த கொஷின்ஸ் மட்டும் பார்த்தா போதும், ஒழுக்கமாக பார்த்தா போதும். ஒரு 10 கொஷின் தான் சொல்லியிருக்கேன். ஸ்ட்ரக்சர் ஆஃப் அமோனியா, ரெட் அண்ட் ஒயிட் பாஸ்பரஸ், யூசஸ் ஆஃப் ஆக்சிஜன், யூஸ் ஆஃப் குளோரின், ஸோ ப்ரிப்பரேஷன் ஆஃப் ப்ளீச்சிங் பவுடர், டக்கன்ஸ் ப்ராசஸ், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டர்ஹாலஜன் காம்பவுண்ட், இதை மட்டும் இப்போதைக்கு பார்த்தா போதும், சரிங்களா? ஸோ அடுத்தது யூனிட் 4 1 3 4 5 இந்த ரவுண்ட் பண்ணதெல்லாம் 5 மார்க்கு, அதை நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். யூனிட் 4ல் இந்த கொஷின்ஸு புக்கின் வந்து சைகர் நெட்டா கேட்டலிஸ்ட், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட், குரோமைட் குளோரைட் டெஸ்ட்டு, டிரான்சிஷன் மெட்டல் ஃபார்ம் காம்ப்ளெக்ஸஸ், இதெல்லாம் புக்கின். ஹோம் ரூத்ரே ரூல் அப்படின்னு இருக்குது. ஸோ அதுவும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிங்க. ஹோம் ரூத்ரே ரூல் அப்படின்னு சொல்லிட்டு டி பிளாக்கில் இருக்குது, புக்கினில் இருக்குது, டிரான்சிஷன் மெட்டல்ஸில் இருக்குது. யூனிட் 6ல் புக் பேக் கொஷின்ஸ் எல்லாம் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. 14 24 மூணாவதெல்லாம் 5 மார்க்கு. ஸோ ட்ரா எஸ்சி பிசிசி எஃப்சிசி கேட்பாங்க. புக்கின்னு பிராக்லா, டெரிவ் பேக்கிங் எஃபிஷியன்சி ஆஃப் எஸ்சி, பொதுவித்திறன், எளிய கனசதுர கணக்கீடு, அழகு டெரிவ் டென்சிட்டி ஆஃப் யூனிட் செல், அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாமே புக்கின், சரிங்களா? யூனிட் 7ல் புக் பேக்குன்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ரேட் ஆஃப் ரியாக்ஷன், ரேட் கான்ஸ்டன்ட் பார்த்துக்கோங்க. இன்டிகிரேட்டட் ரேட்லாம் ஃபஸ்ட் ஆர்டர். யூனிட் 5 ஏன் இல்லைன்னு சொல்லுங்கள், யூனிட் 5 தனி பிடிஎஃப் இருக்க நான் சொல்கிறேன், சரிங்களா? அடுத்தது எக்ஸாம்பிள் ஃபார் 0 ஆர்டர் 3 பாயிண்ட்ஸு. ஸோ இன்டகிரேட்டட் ரேட்டில் ஃபார் ஃபஸ்ட் ஆர்டர் ஏ ப்ராடக்ட் வந்து புக்கின்னு. ஸோ இதெல்லாம் புக்கினில் படிச்சுக்கோங்க. யூனிட் 8ல் புக் பேக்கெல்லாம் இதெல்லாம் படிச்சுக்கோங்க. ஹர்னியஸ் கான்செப்ட், அதோட லிமிடேஷன், ரிலேஷன் வித் பிஹெச் அண்ட் பிஹெச், பஃபர் சொல்யூஷன், ஆண்டர்சன் ஈக்குவேஷன், சாலிபிலிட்டி ப்ராடக்ட், இதெல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க. யூனிட் 11 லூகாஸ் டெஸ்ட்டு, யூனிட் 10ம் யூனிட் 5ம் இதெல்லாமே நான் வந்து வேறு பிடிஎஃப் இருக்குது, நான் தரேன். இப்போ யூனிட் 11 பாருங்கள். லூகாஸ் டெஸ்ட்டு, விக்டர்மேட் டெஸ்ட்டு 5 மார்க்கில் படிச்சிருங்க. நேமிங் ரியாக்ஷன், ஸ்வான்ஸ் ஆக்சிடேஷன், வென் எத்திலின் கிளைகால் ரியாக்ஸ் வித் HI, இங்கே நான் வந்து தமிழ் மீடியத்துக்கு எழுதியிருக்கிறேன். ஸோ டி நைட்ரோ கிளைகால் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, ஆக்சிரியன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, டிஎன்ஜி ஆக்ரோலின், இந்த கிளிசரான் கிளைகாலோட ப்ரிப்பரேஷன்ஸ், ஓகேவா? ஃபீனால்ஸில் டவ் ப்ராசஸ், குமைன், ஷார்ட் அண்ட் பாமன், வில்லியம் ஈத்தர் சிந்தசிஸ், கோல்ப்ஸ் ரியாக்ஷன், ரீமர் டீமன், டேலன் ஃபியூஷன், கப்ளிங் ரியாக்ஷன், டெஸ்ட் ஃபார் ஃபீனால் ஆல்கஹால், ஃபீனாலோட யூசஸ், இதெல்லாமே சேர்த்து பார்த்து. ஈத்தர்ஸில் வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஈத்தர்ஸ், எனி 2 மெத்தட்ஸ், ஆட்டோ ஆக்சிடேஷன் ஆஃப் ஈத்தர், அடுத்து யூசஸ் ஆஃப் ஈத்தர். புக் பேக்கில் 15th கொஸ்டின். அட்லீஸ்ட் இதையாவது நீங்கள் யூனிட் 11ல் படிக்கணும். யூனிட் 12ல் ரோஸ்மந்த் ரிடக்ஷன், ஸ்டீஃபன்ஸ் ரியாக்ஷன், யூரோட்ரோஃபின் அண்ட் யூசஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர், ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன், கிளமென்சன் அண்ட் வுல்ஃப் கிஷ்னர், ஆல்டால் கண்டென்சேஷன் மெக்கானிசம் 5 மார்க்கு, கன்னிசாரோ ரியாக்ஷன், பென்சாயின் கண்டென்சேஷன், பெர்கின்ஸ் நனவங்கல் ரியாக்ஷன், மேலச்சைட் கிரீன் டை, டெஸ்ட் ஃபார் ஆல்டிஹைட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதில் 4 டெஸ்ட் இருக்குது, 4 டெஸ்ட்டுமே படிங்க. வாட் இஸ் ஃபார்மலின், அதோட யூசஸ் அது கேட்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே
HVZ ரியாக்ஷன் ரெடியூசஸ் ஃபார்மிக் ஆசிட் வந்து 5 மார்க். ஃபார்மிக் அமிலத்தின் ஒடுக்கும் பண்பு இது வந்து கேட்பாங்க. டெஸ்ட் ஃபார் கார்பாக்சிலிக் ஆசிட் 3 மார்க். டிரான்ஸ்எஸ்டிஃபிகேஷன் படிச்சுக்கோங்க. யூசஸ் ஆஃப் ஃபார்மிக் ஆசிட் லாக்டிக் பென்சாயின் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் யூனிட் 12. யூனிட் 12ல் புக் பேக் ப்ராப்ளம்ஸும் இங்கே இருக்குது. அதாவது இப்போ நம்ம பார்த்ததில் யூனிட் 6ல் யூனிட் 7 யூனிட் 8 யூனிட் 12ஓட ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக இது பத்தாது. இதில் வந்து ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம் தான் கொடுத்துருக்குறேன். சரிங்களா? யூனிட் 6லலாம் புக் பேக்கில் எக்ஸசைஸில் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது. நான் ப்ராப்ளம்ஸ் தனியாக வீடியோ போடுறேன். சரிங்களா? ஓகேவா? ஸோ அடுத்த PDF பார்க்கலாம் வாங்க. அடுத்து அந்த 5 10 விட்டு போச்சுல்ல அந்த லெசன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ அதுவும் நான் ஒரு PDF-ஆக வச்சுருக்கேன், ஒரு செட்டாக வச்சுருக்கேன், பிரச்சனை இல்லை. 5th லெசன் பாருங்கள். 5th லெசனில் புக் பேக்கில் இந்த கொஷின்ஸ் எல்லாம் படிச்சிருங்க. அந்த ரவுண்ட் பண்ணதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் 5 மார்க்னா 5 மார்க்குன்னு ரவுண்ட் பண்ணியிருப்பேன். புக்கின்ல டெஃபினிஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சென்ட்ரல் மெட்டல் அயான், லிகாண்ட்டு, இங்கே தமிழ் எழுதியிருக்கேன். கோஆர்டினேஷன் நம்பர், ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு, கோஆர்டினேஷன் என்டிட்டி. ஐயூபேக் நேம் வந்து கண்டுபிடிக்கிறது இந்த ஸ்ட்ரக்சருக்கு எல்லாமே நீங்கள் பார்த்துக்கணும். ஐயூபேக் நேம் கண்டுபிடிக்கிறது, இதில் லிகாண்ட் இது, சென்ட்ரல் மெட்டல் அயானது, ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்க தெரியணும். ஏன்னா அதெல்லாம் கம்பல்சரியில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து விபிடி லிமிடேஷனோட விபிடியோட அப்ளிகேஷன்ஸ் புக் பேஜ் நம்பரில் புக் பேக் பேஜ் நம்பரில் 151 இருக்குது. இதெல்லாமே நீங்கள் வந்து புக்கினில் பார்த்துக்கணும். சரிங்களா? அடுத்தது விபிடி பாஸ்லேட்ஸ் வந்து பார்த்துக்கணும். 5 மார்க்கு 5 பாயிண்ட். ஓகேவா? யூனிட் 9 அப்படிங்கிறது வந்து யூனிட் 5ல் வந்து விபிடி பாஸ்லேட்ஸோட ஓகே. மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓகே தான் இந்த லெசனில். யூனிட் 9ல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புக் பேக்கெலாம் இது இருக்குது. ரவுண்ட் பண்ணதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாமே படிச்சிருங்க என்ன கேட்டால். புக்கினில் வந்து ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் எலக்ட்ரோலைட்டிக் கண்டக்டன்ஸ், கேல்வானிக் செல் நோட்டேஷன், எக்ஸ்பிளைன் SHE, ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு. அடுத்தது எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ்னால் என்ன, சம்ஸ் வந்து இதில் இந்த சம்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சம்ஸ் நான் தனியாகவும் வீடியோ போடுறேன். யூனிட் 10ல் இப்போதைக்கு புக் பேக்கில் வந்து இந்த கொஷின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட், படிச்சுக்கோங்க. டேரக்ட் 5 மார்க்கும் இங்கே நோட் பண்ணியிருக்கேன். புக்கினில் வந்து கேட்டலிஸ்ட், கேட்டசிக்ஸ், ஆட்டோ கேட்டலிஸ்ட்னா என்ன, ஆக்டிவ் சென்டர்னா என்ன, கேட்டசிக்ஸ் ஆஃப் அப்சார்ப்ஷன், டிஸ்போஷன் மெத்தட், எனி டூ மெத்தட், எலக்ட்ரோஃபோரிசஸ் படிச்சுக்கோங்க. அது போக இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா இருக்குது. கெமிக்கல் மெத்தடு, கண்டென்சேஷன் மெத்தட் படிச்சுக்கணும். ஓகேவா? ஹால் ப்ரௌனின் மூமெண்ட் படிச்சுக்கணும். ஹோல்ஸ் லேயர் மெத்தட், டபுள் லேயர் மெத்தட் அப்படின்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? அப்புறம் திண்டால் எஃபெக்ட் என்ன, இது நான் தனியாகவே நான் தரேன். அதான் சொன்னல, ஜனவரி கடைசியில் ஒன்று போடுறேன், அதில் இருக்கும். இப்போதைக்கு இதெல்லாம் படிங்க. ஸோ அடுத்து யூனிட் 13ல் நைட்ரஜன் காம்பவுண்டில் புக் பேக்கில் இந்த கொஷின்ஸ் எல்லாம் பார்த்துக்கணும். அண்ட் நேமிங் ரியாக்ஷன் இங்கே கொடுத்துருக்குறேன், இதை மட்டும் பார்த்துக்கணும். மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன், கெபரியால், கார்பலமைனு, ஷார்டன் பாமனு, சாண்ட்ரமேரு, கெட்ரமேனு, கோம்பக்ஸு, பால்ஷிமேனு, தியோரோப் நைட்ரல் கண்டென்சேஷன், கப்ளிங் ரியாக்ஷன், டைசோசியேஷன், இது எல்லாமே ரொம்ப முக்கியமான நேமிங் ரியாக்ஷன். ப்ராப்ளம்ஸ் வந்து புக் பேக்கில் இது நீங்கள் பார்த்தே ஆகணும், பார்த்துக்கோங்க. ஸோ யூனிட் 14 பொறுத்த வரைக்கும் இங்கே நான் கொடுத்துருக்கிறது இதுதான். யூனிட் 14ல் புக் பேக் இது மட்டும் நல்லா படிச்சிங்கன்னா போதும். புக்கினில் ட்ரா D+ குளுக்கோஸை வரைய சொல்லுவாங்க, D+ ஃப்ரக்டோஸை வரைய சொல்லுவாங்க. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லிப்பிட்ஸ், டைப்ஸ் ஆஃப் RNA, இதெல்லாம் நான் தமிழில் எழுதியிருக்கேன். ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ், ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃப்ரக்டோஸ் வந்து 5 மார்க் டேரெக்டாக. எபிமெஸ்னா என்ன, கிளைகோசிடிக் லிங்கேஜ்னா என்னன்னு நான் பார்த்துக்கோங்க, டெஃபினிஷன்ஸ் இதெல்லாம் புக்கின். ஸோ யூனிட் 14 பொறுத்த வரைக்கும் யூனிட் 14 தான் இருக்குது. யூனிட் 15 தனி PDFல இருக்குது, ஒரு நிமிஷம். ஸோ 15th லெசனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புக் பேக்கில் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் தனியாக கொடுத்துருக்குறேன். 5 மார்க் அந்த கிளென்சிங் ஆக்ஷன் ஆஃப் சோப் அண்ட் டிடர்ஜென்ட். புக்கினில் அனர்ஜிக்ஸ், அனஸ்தெட்டிக், ஆன்டி ஆசிட்ஸ், ஆன்டி ஹிஸ்டமின்ஸ், ஆன்டிசெப்டிக்கோட யூசஸ், ஃபங்க்ஷன், ஸ்ட்ரக்சர், அந்த டேபிளேஷன்ஸ் படிக்கணும். அண்டு இம்பார்ட்டன்ட் கேட்டகரிஸ் ஆஃப் ஃபுட் அடிட்டிவ். சரிங்களா? ஸோ இது வந்து ஃபுட் அடிட்டிவோட 2 மார்க்கு. அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃபுட் அடிட்டிவ், வாட் இஸ் ஃபுட் அடிட்டிவ், வாட் இஸ் ஆன்டி ஆக்சிடென்ட் எக்ஸாம்பிள், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்டிங் ஏஜென்ட், செயற்கை இனிப்பு அப்படின்னா என்ன, அடுத்து எக்ஸாம்பிள் 2 மார்க்கு. டெஃப்லான் எப்படி ப்ரிப்பேர் ஆகும், ஆர்லான் எப்படி ப்ரிப்பேர் ஆகும், நைலான் 6 நைலான் 6 வந்து ஒட்டுக்கா 5 மார்க்கில் கூட கேட்கலாம், இல்லை தனித்தனியாக கேட்கலாம். பேக்லைட் ப்ரிப்பரேஷன், அதோட யூசஸ்ஸு, பியூனா N, பியூனா S, நைலான் 2 நைலான் 6, இதெல்லாம் தான் 15th லெசனில் புக் பேக். ஸோ நான் வந்து இந்த PDF புக் பேக்கில் புக்கின் நான் PDFல என்ன கொடுத்துருக்கேன்னா ஓவரால் கொடுத்துட்டேன். இதை மட்டும் படித்தாலே போதும். ஆனால் ஒரு சில கொஷின்ஸ் மட்டும் ஒரு 10லேருந்து ஒரு 12 கொஷின்ஸ் மட்டும் இல்லை. அதுதான் நான் சொல்கிறேன், ஜனவரி கடைசியில் கொடுக்குறேன். அது வரைக்கும் நீங்கள் இது படிச்சுக்கோங்க. இதை படிச்சிங்கனாலே தாராளமாக சேஃப் தான். நீங்கள் 60 to 65க்குள்ளே ஒரு மார்க் எடுக்கலாம். நியூமெரிக்கல் சம்ஸும் சரி, கம்பல்சரிக்கு என்ன பண்ணணும், அண்ட் அந்த 10 to 15 கொஸ்டின் விட்டுருக்கேன்னு சொன்னல, அது மட்டும் ஆட் பண்ணிடுறேன். மித்தபடி இந்த PDF இப்போ யூஸ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிடலாம் எல்லாரும். சரிங்களா? தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.